தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். நேற்று கருப்பு படத்தோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ புக் மை சொல்ல டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிக்கெட் வந்து புக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருப்பு படத்தில் உங்கள் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் சூர்யா சார் கூட டைரக்டாக ஒரு சீன் நடிச்சிருக்கேன். இது நான் ஃபேமஸான 3வது மாதத்தில் கிடைச்ச வாய்ப்பு. இப்போ கிடைச்ச வாய்ப்பு இல்லை, பிஃபோர் பிக் பாஸ். ஓகேங்களா? பிக் பாஸ்க்கு முன்னாடி கருப்பு படத்தில் நான் முதல்ல ஷூட்டிங் போனது கருப்பு படம் தான். ஓகேங்களா? நேற்று மே 14 பிரச்சனையினால, ப்ரொடியூசர் பிரச்சனைனால கருப்பு படம் நிப்பாட்டிட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை. இன்றைக்கி மே 15 கருப்பு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்கள் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் ஓகேங்களா 4வது முறையாக பிக் ஸ்க்ரீனில் வர்றேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக 4வது படம் இது ரிலீஸு. முதல்ல நான் ஃபேமஸ் ஆகி 3வது மாதத்துலேயே ஆர்ஜே பாலாஜி அண்ணா கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஓகேங்களா எனக்கும் சூர்யா சாருக்கும் டைரக்ட் சீனு. ஓகேங்களா? நானும் சூர்யா சார், திரிஷா மேடம். அந்த சீன் எப்படி வந்திருக்கு, என்ன வச்சுருக்காங்கன்றது எனக்கே தெரியல. எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நான் போய் தியேட்டரில் பார்த்தா தான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இந்த சீன் எப்படி வந்திருக்கு அப்படின்றது எனக்கே தெரியும். ஸோ கருப்பு படத்தில் உங்கள் நடிப்பு அரக்கனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், நிறைய படங்கள் நான் ஃபேமஸான 3 மாதத்தில் நிறைய படங்கள் புக் ஆனேன். ஆனால் முதல்ல ஷூட்டிங் போனது கருப்பு படம் சூர்யா சார் கூட தான். முதல்ல டாப் ஹீரோ சூர்யா சார் கூட நேரடி சீனு. நான் நடித்து முடித்ததும் ஆர்ஜே பாலாஜி ஆனால் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு கத்துனாரு. சூர்யா சார் வந்து வெரி குட், அதாவது டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன் இல்லையா, வெரி குட் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் கலக்க போவது யாரும் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஓகேங்களா? எனக்கு உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஓகேங்களா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர வச்சு, அதே மாதிரி திருப்பி கலக்க போவது யாரும் உடனே போகிறதுக்காக திருப்பி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. அவ்வளோ டிமாண்டாக எனக்கு கொண்டு வந்து ஆக்சுவலாக அப்போ விஜய் டிவியில் கலக்க போவது யாரில் இருந்தேன். டெலிவிஷனில் பர்மிஷன் வாங்கி, தாம்சன் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி உடனே என்னை தூக்குனாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் நடித்த பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடித்தேன். 4 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 5வது படம் பிரபாகரின் தியரி. ஓகேங்களா? இது வந்து பிக் பாஸ் 6 கூட நடிச்சிருக்கேன். அதில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வர்றேன். ஓகேங்களா? ஃபேக் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமேல் வர்ற படங்களில் முக்கிய வேடங்களில் கண்டிப்பாக நடிப்பேன். ஓகேங்களா? ஸோ மக்கள் ஆதரவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? மக்கள் ஆதரவுனால நம்மளுக்கு வர்ற வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம உயர பறந்து போய்கிட்டே இருக்கோம். பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன், விளம்பரம் பண்ண மாட்டேன், மக்கள்கிட்ட அநாகரிகமாக எந்த ஒரு செயலையும் திணிக்க மாட்டேன். ஓகேங்களா? படித்த மருத்துவர், பிசியோதெரபி துறையில் இந்த கை எத்தனை பக்கவாத பேச நடக்க வச்சுருக்கோம். கொரோனா டைமில் நான் வீடியோ போட்டிருப்பேன். எத்தனையோ பேர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவங்கள உயிரை பணைய வச்சு கொரோனா வார்டில் ஓகேங்களா ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லாமல், கொஞ்சம் கூட பயப்படாமல், உயிர் பயம் இல்லாமல் கொரோனா வார்டில் முழுமையாக வேலை பார்த்து நிறைய கொரோனா நோயாளிகளோட உயிரை காப்பாற்றினேன். அது என் மதுரையில் வந்து நான் எந்த ஹாஸ்பிட்டலில் கொரோனாவில் ஒர்க் பண்ணேன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் டாக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். ஸோ அதோட புண்ணியம் என்னை சினிமா துறையில் வளர்த்து விடுது. ஓகேங்களா? ஸோ குட்டி சிவாஜின்னு சொல்கிறாங்க, அடுத்த சிவாஜி கணேசன் சொல்கிறாங்க, நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரு. ஓகேங்களா? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயர பறப்போம். நம்மளுக்கான ஒரு இடம் பெரிய லெவல் தமிழ் சினிமா உலகத்தில் கண்டிப்பாக வரும். கூடிய விரைவில் ஹீரோவாக நடிக்க போகிறோம். அதற்கான காலமும் ரொம்ப நாள் வெகு நாள் கிடையாது. ஓகேங்களா? பிக் பாஸ் போக மாட்டேன், நாங்கள் போயாச்சு. படத்தில் நடிக்க மாட்டார், நாங்கள் நடிச்சாச்சு. மக்கள்கிட்ட வரவேற்பு. ஆக்சுவலாக என்னோட சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் பறக்கும், அனல் தெரிக்கும். கடைசியாக எல்லைக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விசில் பறந்துச்சு, அனல் தெரிச்சிச்சு. இப்போ கருப்பு படத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. ஸோ கருப்பு பிரச்சனை ஆர்ஜே பாலாஜி அண்ணா நேற்றெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு அழுதுட்டார் மனுஷன். ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆர்ஜே பாலாஜி அண்ணாவுக்கும், கருப்பு டீமுக்கும், சூர்யா சாருக்கும், ட்ரீம் மாரி பிக்சர்ஸ் SR பிரபு அண்ணாவுக்கும், நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கருப்பு படத்தோட பிரச்சனைகள் முடிஞ்சு இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட சீன் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி மக்களே, வணக்கம்.